யார் நீங்க? என்ன வேணும்? நீ அந்த குமளி கங்காதரனோட பொண்ணு தானே? ஆமா. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இப்ப நீ எவ்வளவு ஸ்டைலா டூ வீலர்ல பந்தாவா போய்கிட்டு இருக்க. ஆனா இனிமேலும் நீ ஆம்புலன்ஸ்லயும் வீல் சேர்லயும் தான் பயணம் பண்ண போற. அதை நினைச்சுதான் சிரிச்சேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இன்னும் அவன் சொல்றது புரியல. பொய் கேஸ் போட்டு ஒருத்தனை உள்ள தள்ளி இருக்கான்ல உங்க அப்பா. இனி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த கேஸுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆகி அவரே பொய் சாட்சிகள் எல்லாம் உருவாக்கி பருத்தியூர் ராஜுவை நிரந்தரமா ஜெயில தள்ளணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா உன் கெதி அதோ கெதி தான். இப்படி 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 போய் உங்க அப்பா கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. வாடா. நாங்க எல்லாம் மோசமானவங்க இல்ல, முக்கியமானவங்க. ஒழுங்கா வீடு போய் சேர வழிய பாரு. உன்னை மிரட்டினது கட்சிக்காரங்களா அடியாளுங்களா? உன்னால அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? எனக்கு தெரியாது சார். செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு சாணி பிடிச்ச மாதிரி இருக்கானுங்க சார். நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? வண்டி எடுக்க சொல்றா. வண்டி எடுறா. அம்மா நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். புருஷோத்தம எதுக்கு இருக்கேன்? இவன் தான் செவ்வா. அப்போ அவன் யாரு? புதன். ஐயா செல்வமணி. இவனுங்கெல்லாம் சரியான பைத்தியக்கார பயலுங்க, லூசு பசங்க. செல்வமணிங்கிற பேரை கேட்டதும் சுமாரான ஒரு ஐடியாவை மனசுல வச்சிருந்தேன். இவன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமான ஆளா தெரியறானே. போலாமா? ஏதோ வந்துட்டோம், வந்ததுக்கு அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவோம். பெருசா மிரட்டாம சின்னதா மிரட்டிட்டு போலாம். ஆமா, என்ன விஷயம்? ஒரு பொம்பளை புள்ளைய வழி மறிச்சு உன் வீரத்தை காட்டக்கூடாது. நீ ஆம்பளையா இருந்தா எங்குடும் போது தம்பி மிரட்டினதும் பயந்து ஓடுறத பத்தியா? அறிவு கட்டவனே அவன்டா. யாரு பயந்தது? யார பார்த்து பயந்தது? இந்த மூஞ்ச பார்த்தா. உதவாங்கிறதுக்காக வண்டி எடுத்து வந்திருக்கீங்க. எங்க தலைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. தலைநகரத்திலே பெரிய தலை. சும்மா கிடுகிடுன்னு நடங்க. அவர் பேரை கேட்டால 9 கொலை கேஸ், 12 கத்தி குத்து, 21 அட்டெம்ப்ட் மர்டர். அண்ணன் பேர் இல்லாத ஸ்டேஷனே கிடையாது தெரியுமா? போதும் தம்பி, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாத. 9 வாழை கொலை கேஸா இருக்கும். ஒரிஜினல் கொலை கேஸுக்காக வக்கீலுங்க வாதாடுறத பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தலை நில்ற. இனிமே பொண்ணுகளை ரோட்ல வழி மறிச்சு கலாட்டா பண்றீங்கன்னு கேள்விப்பட்டா நான் மிருகமா மாறிடுவேன். ஜாக்கிரதை. மடக்குவோம், மிரட்டுவோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. உனக்கு பயமா இருந்தா பொண்ணை வீட்டுல வச்சு பூட்டிக்கியா? இல்லன்னா ஒண்ணு பண்ண, முன்னாடி 4 அடியாட்களோடவும் பின்னாடி 4 அடியாட்களோடவும் ரொம்ப பாதுகாப்பா உன் பொண்ண வெளியில அனுப்பு. புரிஞ்சதா? செல்வமணி ஒரு வார்த்தை சொன்னாதான். உள்ள இருக்க பருத்தியூர் ராஜாவா வெளியில கொண்டு வருவோம்னு சொன்னா நாங்க செஞ்சா தீருவோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி கிளம்பி போயிருங்க. போங்க. என்னடா சொன்ன அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன்.